அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். குறள் 1141. அலர் எழ ஆருயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால். இதன் பொருள், ஊரார் அலர் தூற்றுவதாலேயே என் உயிர் வாழ்கிறது. நல்ல வேளையாக பலர் அதனை அறியவில்லை. குறள் 1142. மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். இதன் பொருள், மலர் போன்ற கண்களை உடைய என் காதலியின் சிறப்பை அறியாமல் இந்த ஊர் அலர் தூற்றுகின்றது. குறள் 1143. உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து. இதன் பொருள், ஊரார் எல்லோரும் அறியும்படியாக அலர் தோன்றாதோ, ஏனென்றால் அந்த அலர்தான் அவளை பெறாத போதும் பெற்றது போன்ற இன்பத்தை தருகின்றது. குறள் 1144. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. இதன் பொருள், அலரால் எம் காதல் வளர்கிறது. அந்த அலர் இல்லை என்றால் காதல் தன் தன்மையில் குறைந்து போயிருக்கும். குறள் 1145. களித்தொறும் கள் உண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. இதன் பொருள், கள் உண்பவர்கள் குடித்து மகிழும்போது எல்லாம் கள் உண்பது இனிதாவது போல் எங்கள் காதல் ஊருக்குள் பேசப்படும் போதெல்லாம் மனதிற்கு இனிதாய் இருக்கின்றது. குறள் 1146. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. இதன் பொருள், ஒரே ஒரு நாள்தான் பார்த்தோம், ஆனால் திங்களை பாம்பு கொண்ட செய்தி போல் இச்செய்தி உடனே பரவிவிட்டதே. குறள் 1147. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். இதன் பொருள், ஊர் மக்களின் பழிச்சொல்லை எருவாகவும் தாயின் கடும் சொல்லை நீராகவும் கொண்டு இந்த காதல் நோய் வளர்கிறது. குறள் 1148. நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். இதன் பொருள், அலர் கூறுவதால் காதலை அழித்துவிடலாம் என்பது நெய்யால் நெருப்பை
அழித்து விடலாம் என்பது போன்றது. குறள் 1149. அலர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை. இதன் பொருள், அஞ்சாதே என்ற காதலர் பலரும் நாணப்படும்படி பிரிந்த பிறகு ஊராரின் பழிச்சொல்லுக்கு வெட்கப்பட முடியுமா? குறள் 1150. தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். இதன் பொருள், யாம் விரும்புகின்ற அலரை இந்த ஊரார் பேசுகின்றனர். காதலர் விரும்பினால் பயன் கிடைக்கும். அதிகாரம் 116. பிரிவாற்றாமை. குறள் 1151. செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. இதன் பொருள், பிரிந்து செல்லாமல் இருப்பதானால் என்னிடம் சொல், இல்லையென்றால் பிரிந்து சென்று திரும்பி வருவதை அதுவரை வாழ்ந்திருப்பவரிடம் சொல். குறள் 1152. இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. இதன் பொருள், முன்பு அவருடைய பார்வையே இன்பம் தந்தது, இப்போது அவருடன் கூடி இருப்பதும் பிரிவார் என்னும் அச்சத்தால் வருத்தத்தையே தருகிறது. குறள் 1153. அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோர் இடத்து உண்மையான். இதன் பொருள், பிரிவால் உண்டாகும் துயரை அறிந்த கணவரிடமும் ஒரு சில சமயங்களில் பிரிவு இருப்பதால் பிரியேன் என்று அவர் சொல்வதையும் நம்ப முடியவில்லை. குறள் 1154. அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு. இதன் பொருள், அன்பு காட்டி அஞ்சாதே என்று சொன்னவரே பிரிகிறார் என்றால் அவருடைய உறுதி சொல்லை நம்பியவர் மேல் தவறு உண்டோ? குறள் 1155. ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு. இதன் பொருள், என் உயிரை காக்க வேண்டுமென்றால் என் துணைவரின் பிரிவை தடுக்க வேண்டும். அவர் பிரிந்தால் மீண்டும் கூடுவது முடியாது. குறள் 1156. பிரிவு உரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை. இதன் பொருள், என் துணைவர்
தம் பிரிவினை தெரிவிக்கும் கொடியவர் என்றால் திரும்பிய பின் அருள் செய்வார் என்று ஆசைப்படுவது தவறு. குறள் 1157. துறைவன் துறந்தமை தூற்றாகொள் முன்கை இறை இரவா நின்றவளை. இதன் பொருள், முன்கை மணிக்கட்டை விட்டு கழலும் வளையல்கள் தலைவன் பிரிந்ததை ஊரார்க்கு வெளிப்படுத்தாமல் இருக்குமோ? குறள் 1158. இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இதன் பொருள், உறவினர் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பமானது, இனிய துணைவரின் பிரிவு அதைவிட துன்பமானது. குறள் 1159. தொடிர் சுடின் அல்லது காமநோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோ தீ. இதன் பொருள், நெருப்பு தொட்டால் சுடும், அப்படியல்லாமல் காதல் நோயைப் போல விட்டால் சுடுமோ? குறள் 1160. அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின் இருந்து வாழ்வார் பலர். இதன் பொருள், பிரிவார் என்பதை தாங்கி பிரியும்போது உண்டாகும் துன்பத்தையும் தவிர்த்து பிரிந்த பின்னும் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்பவர் உலகில் பலராகலாம். அதிகாரம் 117. படர் மெலிந்து இரங்கல். குறள் 1161. மறைப்பேன் மண் யான் இஃதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். இதன் பொருள், காதல் நோயை பிறர் அறியாமல் மறைத்து விடுவேன், ஆனால் ஊற்று நீர் இறைக்க இறைக்க சுரப்பது போல மறைக்க மறைக்க பெருகுகிறது. குறள் 1162. கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணுத் தரும். இதன் பொருள், காதல் நோயை மறைக்கவும் தெரியவில்லை, அதற்கு காரணமானவருக்கு சொல்லலாம் என்றாலும் வெட்கமாக இருக்கிறது. குறள் 1163. காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. இதன் பொருள், வலிமை இல்லாத என் உடம்பில் உயிரையே காவடியாக கொண்டு காதல் நோய் ஒரு பக்கமும் நாணம் இன்னொரு பக்கமும் தொங்குகின்றன. குறள் 1164. காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல்.
இதன் பொருள், காதல் என்னும் கடல் இருக்கின்றது, ஆனால் அதனை நீந்தி கடக்கும் துணையான படகுதான் இல்லை. குறள் 1165. துப்பின் எவனாவர் மண்கொள், துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். இதன் பொருள், சொந்தமானவர்களுக்கே துன்பம் வரச் செய்பவர் பகைவர்க்கு என்னாவாரோ? குறள் 1166. இன்பம் கடல் மற்று காமம், அஃதடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. இதன் பொருள், காதல் மகிழ்விக்கும் போது அதன் இன்பம் கடல் போன்றது, அது வருத்தும் போது அதன் துன்பமோ அந்த கடலை விட பெரியது. குறள் 1167. காமக் கடும்புனல் நீந்தி கரை காணேன், யாமத்தும் யானே உளேன். இதன் பொருள், காதல் என்னும் கொடிய வெள்ளத்தை நீந்தி கரை காண முடியவில்லை, நள்ளிரவிலும் யாரும் துணை இல்லாமல் நான் மட்டுமே தூங்காமல் இருக்கிறேன். குறள் 1168. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லது இல்லை துணை. இதன் பொருள், உலக உயிர்களையெல்லாம் தூங்கச் செய்யும் இரவு இரங்கத்தக்கது, அதற்கு என்னை தவிர யாருமே துணை இல்லை. குறள் 1169. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. இதன் பொருள், பிரிந்திருக்கும் போது இரவுகள் நீண்டு சென்று விடுகின்றன, இவை என்னை பிரிந்த கொடியவரை விட கொடியவை. குறள் 1170. உள்ளம் போன்று உள்வழி செல்கிர் பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோ என் கண். இதன் பொருள், காதலர் உள்ள இடத்திற்கு என் மனத்தை போல் செல்ல முடியுமானால் என் கண்கள் இவ்வாறு வெள்ளமாகிய கண்ணீரில் நீந்த வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.